இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, காணாமல் போய்விட்டீர்களா என்ற ஒரு மைய சிந்தனையினுடைய அடிப்படையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்காக நாம் திருவுழியத்தில் எடுத்திருக்கக்கூடிய பகுதி பார்த்தோம் என்றால், லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம் கவனிப்பது போல காணாமல் போன மகன் உவமையை அடிப்படையாக வைத்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதில் 3 கதாபாத்திரங்கள் வருகின்றன. இளைய மகன், மூத்த மகன், தந்தை. இப்ப இளைய மகன் தந்தையிடம் சென்று தமக்கான சொத்தை பிரித்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யூதனுடைய சட்டப்படி தந்தை உயிரோடு இருக்கும் போது சொத்தை பாகம் பிரிக்க கூடாது. அப்படி பிரித்தார் என்றால் தந்தை இறந்ததற்கு சமமாக மாறிவிடும். இரண்டாவது, சொத்து பார்த்தோம் என்றால் உயிர் இருக்கும் வரை, தந்தையோட உயிர் இருக்கும் வரை சொத்துக்களை பிரிக்க கூடாது என்பதுதான் அவருடைய பண்பாடாக இருந்தது. ஆனால் இந்த மகன் தன்னுடைய சொத்தை கேட்கிறான் என்று பொருட்படுத்தாமல், தன் உயிரையும் தன் மானத்தையும் பொருட்படுத்தாமல் தந்தை தன்னுடைய சொத்தை பிரித்து கொடுக்கிறார். இளைய மகன் வாங்குகிறார், ஊர் சுற்ற கிளம்பி விட்டார். மூத்த மகன் வீட்டிலே இருக்கிறார், தந்தையோட விருப்பப்படி நடக்கிறார். தந்தை இளைய மகன் இவ்வாறு சென்று விட்டானே என்று மனம் நொந்து வெந்து அந்த வீட்டிலே அமர்ந்திருக்கிறார், உயிரற்றவராய் அமர்ந்திருக்கிறார். ஆனால் அவர் சொத்து போய்விட்டதே என்பதற்காக அவர் கவலைப்பட்டாரா இல்லையா என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் கவலைப்பட்டது சொத்துக்காக அல்ல, மாறாக தன்னுடைய மகனை இழந்து விட்டேனே என்ற ஒரு மனவேதனையிலே அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த 3 கதாபாத்திரங்களை நான் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இளைய மகன் உடல் சார்ந்தும், மூத்த மகன் மனம் சார்ந்தும், தந்தை ஆன்மா சார்ந்தும் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நான் பார்க்கணும். இளைய மகன் உடல் தேவைக்காக சொத்தை பிரித்து உலக போக்கிலே வாழ கிளம்பி விட்டான். மூத்த மகன் தந்தையோட விருப்பப்படியே இருக்கிறான், தந்தைக்கு கீழ்ப்படுகிறான். ஆனால் மூத்த மகனுக்கு தேவை என்னவோ தந்தையுடைய சொத்துக்களுக்காக அவன் கீழ்ப்படுகிறான். மூத்த மகன் தந்தையிடம் கேட்கிறார், நான் என் நண்பர்களோடு விருந்துண்ண எங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீ கொடுத்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தந்தையிட்ட கேட்கக்கூடிய அந்த நிகழ்வின் மூலமாக மனதளவிலே மூத்த மகன் பாவம் செய்கிறான், இளைய மகன் உடல் அளவிலே பாவம் செய்கிறான். ஆனால் இந்த ஆன்மா அலைக்கழிக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அமைதியாக அமர்ந்து இருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. இளைய மகன் அங்கு சென்று அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். பன்றிகளை தொட்டால் யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவன் யூத குலத்தை விட்டு நீங்க வேண்டும், ஏனென்றால் அது தீட்டு என்பதை குறிப்பிடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவருக்கு அருவருப்பை தரக்கூடியது பன்றி அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அவர்கள் மத்தியிலே இருந்தது. அதனால தான் அவர்கள் வேண்டும் போதும் என்னை ஒரு பன்றியாகவோ நாயாகவோ பெண்ணாகவோ படைக்காததற்கு நன்றி என்று யூதர்கள் ஜெபம் கூட இன்று வரையிலும் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த பின்னணியிலே பார்த்தோம் என்றால் பன்றிகள் திங்கக்கூடிய அந்த நெற்றை அவன் கிடைக்காதா அப்படின்னு காத்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. இப்ப உடல் தான் முக்கியம் என்று சென்ற அந்த இளைய மகன் மெதுவாக மனதிற்கு வருகிறான். அந்த மனம் அவனை எங்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்றால் நேர்மையான பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. ஆகா, என் தந்தையிடம் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வயிறார உண்கிறார்களே, இது நான் பன்றியுடைய நெற்றுக்காக காய்ந்து போய் கிடக்கிறனே அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான். அப்ப அந்த மனம் அவன் எதை நோக்கி பயணிக்க செல்கிறது என்றால் ஆன்மாவை நோக்கி, அதாவது தந்தையை நோக்கி பயணிக்க செல்கிறது. அப்ப உடலை மட்டும் மையமாக வைத்திருந்த அந்த இளைய மகன் மனதளவிலே விருது வாக்கு எடுக்கிறான். நான் விண்ணுக்கும் மண்ணுக்கும், அதாவது ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பாவம் செய்தேன், தந்தையே என்னை மன்னியும் என்று என் தந்தையிடம் சென்று நான் மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லுகிறான். தந்தை ஏற்றுக்கொள்வார் என அவன் உள்ளத்திலே நேர்மையாக எண்ணுகிறான். அதே போலவே அதான் இவன் உடல், மூத்த மகன் மனம், ஆன்மா தந்தை. இளைய மகன் உடலளவிலே பாவம் செய்த போது மனதளவிலும், அடுத்து மனதளவிலே இருந்து தந்தையாகிய ஆன்மாவிற்கு வந்து இணைய பார்க்கிறான். வருகிறான், காலிலே செருப்பு இல்லை, காலணி இல்லை. காலணி இல்லை என்றால் 2 காரணங்கள் தான். ஒன்று, இறந்த வீட்டிற்கு சென்று வந்தால் அவர்கள் காலணி அணியக்கூடாது. இரண்டாவது, உரிமை மக்களாக இல்லை என்றாலும் காலணி அணிய மாட்டார்கள். அப்ப இவன் யார்? அப்ப இவன் காலில் வந்து காலணி அழியாம அந்த ஊருக்குள் வரும்போது தந்தை இங்கிருந்து ஓடி போறார். ஏன்னா ஊருக்காரங்க ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி தான் சென்று அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு மைய நோக்கத்தில தந்தை ஆன்மா புறப்படுகிறது. ஆன்மா புறப்பட்டு அந்த உடலை சேர்த்து கொள்கிறது தன்னோடு. அப்பொழுது தந்தை சொல்லுகிறார், விலை உயர்ந்த ஆடைகளை அணியுங்கள்,
கைக்கு மோதிரம் போடுங்கள், காலுக்கு காலணி அணியுங்கள், கொளுத்த கன்றை அடியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஆன்மா சந்தோஷப்படுகிறது. தொலைந்து போயிருந்த என் மகன் மீண்டும் வந்து விட்டான், பாவியாய் சுத்த போயிருந்தான், இன்று நீதிமானாய் வந்து விட்டான், மீட்படைந்து விட்டான், அவன் இனிமேல் என்றும் அவன் மாற மாட்டான் அப்படிங்கிறது தான் அந்த உடலினுடைய மையமாக இருக்கிறது. இப்ப மூத்த மகனுக்கு வருவோம். மனம். இவன் உடல் அளவிலே தந்தையோடு தான் இருக்கிறான். ஆனால் மனதளவிலே அவன் சொத்துக்களில் தான் அவன் குறியாக இருக்கிறானே ஒழிய தந்தையின் மீது அவனுக்கு அளவு கடந்த அன்பு இருக்கிறதா என்றால் இல்லை. தந்தை எப்பொழுது இறப்பார், அவருடைய சொத்துக்களை நாம் எப்பொழுது அடையலாம் என காத்து கொண்டிருப்பது போலத்தான் ஒரு வித்தியாசமான தோற்றம் இருக்கிறது. இதில் நாம் கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், மூற்ற மகன் அதாவது மனம் வெளியே நிற்கிறான். அந்த மனதிடம் அந்த பணியாளர் ஒருவர் சென்று இன்றைய பண்பாட்டு முறைப்படி என்ன சொல்லியிருக்கலாம், உன் தம்பி வந்திருக்கிறான், உங்க அப்பா கொளுத்த கன்றெல்லாம் அடிச்சு வச்சிருக்கிறாரு, நல்ல சாப்பாடு போட்டிருக்கிறாரு, நீயும் தான் இருக்கிற மூத்த மகனா, உன்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு எங்களுக்கு கேவலமா இருக்கு அப்படின்னு தூண்டி விட்டுருக்கலாம். இந்த மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, உடனே அவன் தாவுகிறான், குரங்காக மனமாற்றம் அடைகிறான். நல்ல மனமாற்றம் அல்ல, தீய மனமாற்றமாக அடைகிறான். ஏனென்றால் அதுவரையிலும் அவனுக்கு உள்ளே செல்ல மனம் இருந்தது. எப்பொழுது இப்படி நடந்ததோ அப்பொழுதே அவனுடைய மனம் அப்படி வாசல் வழியிலேயே நின்று விட்டது. மீண்டும் கவனிக்க வேண்டும். ஆன்மாவானது என்ன செய்கிறது என்றால், இளைய மகனை ஓடி சென்று அடைந்தது போல மூத்த மகனையும் நாடி செல்கிறது. மகனே வா, இன்று நாம் மகிழ்ந்து கொண்டாட வேண்டும். உனது தம்பி தொலைந்து போயிருந்தான், இறந்து போயிருந்தான், அவன் பாலாய் போயிருந்தான், இப்பொழுது மீண்டும் வந்திருக்கிறான், உயிர் பெற்று எழுந்திருக்கிறான், நம்மோடு வந்திருக்கிறான், அவனை நினைத்து நாம் கொண்டாட வேண்டும், வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இந்த மனமானது என்ன சொல்லுகிறது என்றால், ஒன்றுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறது. ஏனென்றால் இந்த மனதிற்கு ஆன்மாவோடு இணைய மனம் இல்லை. அதான் காரணம். இப்ப இந்த இடத்தில் பார்த்தோம் என்றால், ஆன்மாவோடு இணைந்தது இளைய மகன். அவன் மீண்டும் தவறு செய்வானா என்றால் செய்ய முடியாது. ஏன்னா அவன் உலக போக்கில் வாழ்ந்து அதை உணர்ந்து ஆன்மாவோடு இணைந்து விட்டான். ஆனால் அந்த மனம் பாருங்க, அவன் நினைத்தது எல்லாமே எனக்குத்தான் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த தருணத்துல, ஆகா, அவனுக்கு இப்பொழுதுதான் மனம் அந்த குரங்கு போல வேலை செய்ய ஆரம்பிக்கிறதாக, அது வேணும் இது வேணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இப்படி நடந்து வச்சே அப்படின்ட்டு பொறாமையும் போட்டியுமாக அவனுடைய மனம் கலங்கிய குலமாக மாற்றம் அடைகிறது. அதனால தான் இறுதியில இயேசு கிறிஸ்து அவன் உள்ளே சென்றானா செல்லலையா அப்படிங்கிறதெல்லாம் முடிக்கவே மாட்டார். அவன் போனாம் போகல, அதெல்லாம் இல்லை. இப்ப இளைய மகன் யார் என்றால் இயேசுவிடம் சென்றவர்கள். இந்த மனம் யார், மூத்த மகன் யார் என்றால் நானும் நீங்களும் தான். இந்த தவக்காலத்திலே நான் ஆண்டவரோடு இணைகிறேனா, ஆண்டவரோடு மனமாற்றம் பெற்று வருகிறேனா? இந்த நாட்களிலே இல்லை இந்த மூத்த மகனை போல நானும் கரையிலே நின்று வீட்டுக்கு வெளியிலே நின்று விட்டு என் மனதிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்களை மட்டுமே நாடி செல்கிறேனா என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த தவக்காலம் என்பது நமக்கும் ஒரு ஆழமான நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய காலம். ஆன்மாவாகிய ஆண்டவர் இயேசுவோடு இணைய வேண்டிய காலம். எவ்வாறு இந்த இளைய மகன் உலகத்திலே ஊதாரியாக சுற்றி இருந்த போது தான் பட்ட அந்த அனுபவங்களை வைத்து ஆன்மாதான் உண்மை, ஆண்டவர் தான் உண்மை என்று அறிந்து கொண்டு தன் தந்தையிடம் இணைகிறானோ, அதே போல நாமும் இந்த உலகத்தில் அனைத்தையும் நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இளைய மகனை போல. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்கிறோம், ஆனால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. நாம் எத்தனை பணங்கள், எத்தனை வீடுகள், எத்தனை கார்கள், எத்தனை வசதியாக வாழ்ந்தாலும் அதில் நிம்மதியும் இல்லை, அதில் நிறைவும் இல்லை. ஆனால் அதுதான் நமக்கு தேவையாக படுகிறது. அந்த தேவை நிம்மதியும் இல்லை, நிறைவும் இல்லை என்பது நமக்கு நன்கு அறிந்த ஒன்றுதான். ஆனால் அதை வைத்துதான் இன்று மனிதர்கள் பிறரை கணிக்கிறார்கள். எனவே இந்த இளைய மகன் இவற்றில் எனக்கு நிம்மதி இல்லை, என் தந்தை தான், ஆன்மாதான் எனக்கு நிம்மதி என்று இணைந்து விடுகிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த கதாபாத்திரத்தில் நான் இளைய மகனா இல்லை மூத்த மகனா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இளைய மகனாக இருக்க இயேசு விரும்புகிறார். ஏனென்றால் இரண்டு மகன்களுமே இவர் உடலளவில் பாவியாக இருக்கிறார், அவர் மனதளவில் பாவியாக இருக்கிறார். நாம் உடலளவில் பாவிகளாக இருக்கிறோமா? மனம் மாறி ஆன்மாவோடு இணைய வேண்டும், ஆண்டவரோடு இணைய வேண்டும். அதற்காகத்தான் இந்த தவக்காலம். மூத்த மகனாக இருக்கிறோமா? நாம் அந்த கதையை மாற்றி எழுத வேண்டும். ஆண்டவரே, என் மனதளவிலே என் சகோதரனோடு சொத்து சண்டை போட்டிருக்கிறேன், என் சகோதரியோடு சொத்து சண்டை போட்டிருக்கிறேன். அந்த மாற்றத்தை பெற்று
நான் அந்த மாற்றத்திலிருந்து நான் என் தந்தை ஆன்மா திருப்பி போய் அழைக்குது பார்த்தீங்களா மூத்த மகனை, அப்ப என் தந்தையோடு சேர்ந்து நானும் உள்ளே செல்கிறேன். சென்றால்தான் அங்கு நிறைவு. எனவே நான் செல்கிறேனா, இந்த 40 நாள் முடிவிலே நான் உள்ளே செல்கிறேனா, ஆன்மாவோடு இணைகிறேனா, ஆண்டவரோடு இணைகிறேனா என்பதுதான் என்னுடைய பொருள். எனவே அன்பிற்கு உரியவர்களே, நாம் காணாமலே போய்விட்டோமா, இல்லை காணாமல் போய் கொண்டிருக்கிறோமா, இல்லை இயேசுவை கண்டடைந்து விட்டோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இளைய மகன் காணாமல் போயிருந்தான், ஆனால் காணாமலேயே போகவில்லை. அவன் தந்தையை கண்டுகொள்கிறான், ஆண்டவரோடு இணைந்து விடுகிறான். மூத்த மகன் காணாமல் போகவில்லை. பிறகு கடைசியில் தான் எங்கு நிற்கிறோம் என்பதை அவன் மறந்து விடுகிறான். வேண்டுமென்றே காணாமல் போனது மூத்த மகன், வேண்டாம் என்று காணாமல் போனது இளைய மகன். இப்பொழுது வேண்டும் என்று இணைந்தது இளைய மகன், எனக்கு வேண்டாம் என்று விலகியது மூத்த மகன். இந்த இருவரில் நான் யார்? இந்த கதையை நான் எப்படி முடிக்கப் போகிறேன் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நாம் உள்ளே செல்ல போகிறோமா, இல்லை வெளியே நிற்கப் போகிறோமா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்த்து செயல்படுவோம். ஆமென்.